மூலிகை அகர்பத்தி, மூலிகை ஊதுவத்தி, ஹெர்பல் இன்சென்ட். இந்த சாமி கும்பிட்ற விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக கையாளுறவாங்க. பட் இருந்தாலும் சின்ன சின்ன தப்பு நடந்துடும். எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டோம், ஆனால் இந்த சின்ன தப்பு நடந்துடும். இனிமேல் அந்த தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாக இந்து மதத்தில் சாமி கும்பிட்றோம், பூஜை செய்கிறோம் அப்படின்னா வெத்தலை பாக்கு, பூப்பழம், சூடம், சாம்பிராணி, ஊதுவத்தி. அந்த ஊதுவத்தி சொல்கிறது அகர்பத்தி சொல்லுவாங்க, பத்தின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் இன்சென்ஸ்டிக் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்க இன்சென்ஸ்டிக் அகர்பத்தியில் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டால் இது எங்களுடைய ப்ராடக்ட்டு கும்ப பிராண்டு. இப்போ நாங்கள் இதில் சொர்க்கம் போட்டிருக்கோம். இந்த சொர்க்கம் அப்படின்ற ஒரு ப்ராடக்டில் இந்த ஹெர்பல், இந்த கலர் வர்றதுக்கு மரத்தூள் கிடையாது, இது மூலிகை பவுடர். இந்த மூலிகை போட்டு கிட்டத்தட்ட 108 மூலிகை, இது எல்லாமே 108 மூலிகை தான். இதுவும் 108 மூலிகை. இந்த கலர் வேறு, இந்த கலர் வேறு, வேறு மூலிகை. 108 மூலிகையில் இந்த கலர் வர்றதுக்கு என்ன, எதனால் இந்த கலர் வந்திருக்குன்னா ஓம் சரவணபவா தான் காரணம். ஓம் சரவணபவா திருநீற்று பச்சை அதிகமாக இருக்குது, அதனால் இந்த காரணம். இந்த கலர் வர்றதுக்கு என்ன காரணம்னா சாண்டில்வுட், ரெண்டாவது சாம்பிராணி, இதனால தான் இந்த கலர் வர்றதுக்கு இது காரணம். அதுக்கப்புறம் பாலாஜி, இவருக்கு இந்த கலர் வர்றதுக்கு காரணம் துளசி. இப்போ பார்த்தீங்கன்னா மூணும் வேறு வேறு கலரு. காரணம் வந்து அந்தந்த பிராண்டில் இருக்கிற சாமிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொண்டு தரோம். இதில் வந்து இனிச்சீஸ், அதாவது ஸ்டார், பிரியாணிக்கு போடுற ஸ்டார், அந்த ஸ்டார் பூ, அதான் அன்னாச்சி பூ சொல்லுவாங்க. ஜெய் துர்கா, ஜெய் துர்காவில் ஏன் இந்த கலர் இருக்குன்னா நீம், வேப்பையில், மஞ்சள், தாளம்பூ, மறிக்குழந்து. இப்போது இந்த ஊதுவத்தியில் 108 மூலிகை கலந்துருக்கும். வாசனை என்ன வரும்னா, அதாவது ஜெய் துர்கான்றா துர்க்கை அம்மன். இப்போ மாரியம்மனுக்கு போடலாம், அங்காளம்மன் சாமிக்கு போடலாம், காளிக்கு போடலாம், அது பவரான அனைத்து சாமிக்கும் போடலாம். இப்போ சாஃப்டான சாமினா மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு எங்கே போடணும்? ஓகே, இங்கே இருக்குது மகாலட்சுமிக்கு. மகாலட்சுமி அதாவது ஸ்ரீ அஷ்டலட்சுமின்னு போட்டிருக்கோம். இந்த கலர் வர்றதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா லோட்டஸ். லோட்டஸ்னால் தாமரை, தாமரை, துளசி, சாண்டில். இப்போ 108 மூலிகை கலந்த மூலிகை தான் எல்லாமே. இந்த அகர்பத்தி எல்லாமே 108 மூலிகை கலந்தது. இப்போ குறிப்பிட்ட இந்த ஒரு ப்ராடக்ட், இப்போ ஜெய் ஸ்ரீராம் போடனா துளசி, வெற்றிவேர், சந்தனம், இது அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பக்குவமாக இப்போ எடுத்துக்கிட்டால் இந்த ஊதுவத்தி சாட்டர்டே ரிலீஃப் ப்ரேயர், சனியுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஊதுவத்தி. இதில் என்ன இருக்குன்னா எள்ளு. சாதாரணமாக நீங்கள் சனிக்கிழமை போய் சனி பயிற்சியோ வாரம் சனிக்கிழமை போய் நீங்கள் நவகிரகத்தை சுற்றும் போது முக்கியமாக நீங்கள் சாமி கும்பிட்ற நபர் யாருன்னா சனீஸ்வரன் தான். சில பேர் சுக்கிரனை கும்பிடுவாங்க, குரு பகவானை கும்பிடுவாங்க, மற்ற கிரகனும் கும்பிட்டாலும் சனிக்கிழமை போது ஒரு எள்ளு தீபம் ஏற்றுவாங்க. அந்த எள்ளு தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கருப்பு துணி, எள்ளு உருண்டையை உள்ளே போட்டு நல்லெண்ணெயை வச்சு ஏற்றுவாங்க. இப்போ அதுக்கு பதிலாக நாங்கள் எள்ளால் செய்யப்பட்ட ஒரு ஊதுவத்தி வேர்ல்டிலே ஃபஸ்ட் டைம், இந்திய வரலாற்றிலையும் ஃபஸ்ட் டைம், வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் டைம், சனீஸ்வர பகவானுக்காகவே ஒரு ஊதுவத்தி. பார்த்திங்கன்னா 108 மூலிகையும் கலந்து. அந்த 108 மூலிகை எதுக்காக கேட்டிங்கன்னா அனைத்து சாமிகளையும் நீங்கள் ஈர்க்க வல்ல ஒரு மூலிகை. அந்த மூலிகை நீங்கள் இந்த கவனத்துக்கு கொண்டு வந்துட்ட பிறகு எக்ஸ்ட்ரா பர்ஃப்யூம், அதாவது எக்ஸ்ட்ரானா இந்த சாமிக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த எள்ளு. இந்த பக்கம் மேலே பார்ப்போம், மகாராணி, இது சும்மா வீட்டுக்கு நீங்கள் ஏற்றுறது, பன்னீர் ரோஸ், அவ்வளோதான். மகாராணியில் பன்னீர் ரோஸ், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிங், த கிங், அதாவது ஊதுவத்திலே அதிகமான பர்ஃப்யூம்லேயே அதிகமான விலை அதிகமான ஒரு மூலிகை கட்டை. இப்போ நமக்கு தெரிஞ்ச சந்தனக்கட்டை சொல்லுவோம், பட்டு வேரில் பார்த்திங்கன்னா வெற்றி வேர் சொல்லுவோம். பட் கட்டையில் அதிகமான விட்டுங்கன்னா அகர்வுட்டு கட்டை தான் விலை அதிகம். அதனால் த கிங், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு போட்டிருக்கோம். இப்போ சாமியை விட பெருசான்னு கேட்காதீங்க. சாமியில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் தான் பெரியவர். பிள்ளையாருக்கு அருங்கப்புல் போதுமானது. அவர் சொன்னது தான், நாங்கள் ஒன்றும் சொல்லலை, பெரியவங்க சொன்னவங்க தான், நம்ம சித்தர்கள், முனிவர்கள் சொன்னது தான். ஸ்ரீ கணேஷுக்கு, ஹாப்பி கணேஷுக்கு அருகம்புல், தேங்காய். இப்போ இதில் தேங்காய் வாசனையும்
108 மூலிகை வரும், தேங்காய் வாசனை வரும், அருங்கப்புல் வாசனை வரும், அவ்வளோதான். இப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ சாதாரணமாக ஊதுவத்தி வாங்கணும் கடைக்கு போனால் மூக்கில் வச்சு மோந்து பார்த்து வாங்குவாங்க. இப்போ மோந்து பார்த்து நீங்கள் வாசனையாக இருந்தால் போதும், எனக்கு சாமி கும்பிடுறது வாசனையாக இருந்தால் போதுன்னா நீங்கள் இந்த மாதிரி மகாராணி, வெற்றிவேர், கோல்டு காயின்னு, இந்திரலோகம், கஸ்தூரி இது வாசனையாக இருக்கும், அகர்வுட்டு வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வாசனை மட்டும் இருந்தால் போதுன்னா தேவதாரு, மரத்தின் கடவுள் சொல்லக்கூடிய தேவதாரு இது வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் சமஸ்டார், அதாவது பிரியாணிக்கு போடுற நட்சத்திரப்பூ, அன்னாச்சி பூ சொல்லுவாங்க, அது வாசனையாக இருக்கும். இது துளசி வாசனை வரும். இது சாண்டில் மற்றும் ராயல் குயின். உங்களுக்கு இந்த ஓஇடி சொல்லக்கூடிய அகர்வுடில் சேர்ந்த இதுவும் ஒரு மிக உயர்ந்த ஒரு வாசனை திரவியம் தான், கெமிக்கல் கிடையாது, எல்லாமே வந்து எக்ஸ்டென்ஷன் ஆயில். இந்த மாதிரி பக்குவமாக பார்த்து கொடுக்குறோம். சொர்க்கம்னா உங்களுக்கு தெரியும் என்ன மீன் பண்ண வரோன்னு, நித்திய மல்லி, ஆமாம், அதுக்காக தான் இந்த அகர்பத்தி. இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்து கொடுக்குறோம். வேலையிலே ஃபஸ்ட் டைம் ஒரு ஊதுவத்தி வாங்கும் போது இந்த ஊதுவத்தி இது தான் இருக்குது, அகர்பத்தியில் இது தான் இருக்குது தெரிஞ்சு வாங்கக்கூடிய ஒரே பிராண்ட் உங்கள் கும்பம் பிராண்ட். இப்போது ஏற்கனவே நாங்கள் இந்த பாக்ஸில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். கற்பக விருட்சம், கேட்டவுடன் நினைத்தவுடன் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது தான் கற்பக விருட்சம். இந்த கற்பக விருட்சத்தை என்ன நாங்கள் கலந்துருக்கோம், என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டில், ஜவ்வாது, லோட்டஸ், வெற்றிவேர், ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, ஸ்டார் பூ இவை அனைத்தும் கலந்தது தான் இந்த வாசனை. இந்த வாசனை என்னங்களோ பணத்தை ஈர்க்க வல்லது, மற்ற மனத்தை ஈர்க்க வல்லது, அனைத்தையும் உங்களுக்குள்ளே வந்து அது கேதர் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இதில் அதிகமாக போட்டிருக்கும். ஸ்மெல்லு வந்து இந்த ஸ்மெல்லு தான் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வாங்கி ஒரு முறை பயன்படுத்திங்கன்னா கற்பகரிசி எழுதிய பையனை நீங்கள் ஈஸியாக நீங்கள் கேதர் பண்ணலாம். ஸ்டார், இந்த அகர்பத்தி வாங்கினா இதில் என்ன கலந்துருக்கும், ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ, நவநிதி, குபேரனுக்கு பிடிச்ச நவநிதி, குபேரனுடைய நிதி தான் நவநிதி. இதில் என்ன இருக்குது, லோட்டஸ், சாண்டில், ஜாஸ்மின். இந்த மாதிரி ஒரு கும்பம் பிராண்டில் ஒரு செக்ஷன்லேயும் தனிப்பட்ட எக்ஸ்டென்ஷன் ஆயிலில் போட்டு 108 மூலிகை, ஒரு மூலிகை 2 மூலிகை கிடையாதுங்க, 108 மூலிகை. குட் லுக், குட் லக், சக்ஸஸ், நீங்கள் எடுத்து காரியமில் சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு என்ன போட்டிருக்கோம், லோட்டஸ் மகாலட்சுமிக்கு பிடிக்கும், பேலீஃப் குபேரனுக்கு பிடிக்கும், ஜவ்வாது எல்லா சாமிக்கும் பிடிக்கும், மற்ற மக்களை கவர வந்தது. அப்போது இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, உங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா, இந்த சக்ஸஸ்ன்னு பிராண்ட் இருக்கும் போது, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது சக்ஸஸ் மைண்ட் உங்கள் கூட உங்கள் பிளட்டில் வந்து இதாகிடும். நீங்கள் வீட்டில் ஆப்பின் பிராண்டில் நீங்கள் கும்பம் பிராண்டில் வாங்கி நீங்கள் ஆப்பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிங்கனாவே உங்கள் மைண்ட் செட்டில் ஒரு ஆப்பின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். காலையில் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை உங்கள் ஃபேமிலியோட ஆப்பி ஊதுவத்தி ஏற்ற போது இதுடைய ஸ்மெல்லு வந்து ஆப்பி ஸ்மெல் உங்களுக்கு இருக்கும். இதனால என்ன ஆகும், மைண்ட் செட், எண்ணம் போல் வாழ்க்கை, வெற்றி. ஹெர்பல் 108 மூலிகை, அதாவது கணபதி ஓமம் போடக்கூடிய மூலிகை 108 ஹெர்பல். இந்த மாதிரி உங்களுக்கு குபேரனுடைய அம்சம், நித்தியமல்லி, சாண்டில், ஏலக்காய். உங்களுக்கு பார்த்து ஒரு ப்ராடக்ட்டு கெமிக்கல் இல்லாமல் பாசிட்டிவாக உங்கள் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேல்டிலேயே ஃபஸ்ட்டு டைம் பெருமையாக சொல்லிக்கிறோம். எந்தவித கெமிக்கல் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் ஒரு குவாலிட்டியாக பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து பண்ணியிருக்கோம். வாங்கி பயன்பெறுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரிட்டன் கிஃப்ட், உங்கள் வீட்டு கல்யாணம், அனைத்து நல்ல நிகழ்ச்சிக்கும், பர்த்டே,
இந்த 60வது கல்யாணம், 80வது கல்யாணம், வளக்காப்பு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை இது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதுல என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, இந்த புகை அவங்க வீட்டுக்கு நல்லது செய்ய போது உங்கள் வீட்டுக்கும் அந்த பலன் வந்து சேரும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான் அவங்கள கூப்பிட்றீங்க. கல்யாணத்துக்கு வாங்க, எங்கள் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி குழந்தை பர்த்டேக்கு நீங்கள் வரும்போது அவங்கள வாழ்த்துக்கள் சொல்ல வரீங்க. அந்த வாழ்த்துக்கள் தெரியும் போது நீங்கள் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போது இந்த மூலிகை, இந்த பிராண்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கொடுக்க போது துளசி அவங்க வீட்டில் எரியும், சந்தனம் எரியும், வெற்றி பேர் எரியும், அவங்களுக்கு வெற்றிக்கு கிடைக்கும். இந்த ராமரை கும்பிடுவாங்க. இந்த மூலிகை வந்து என்விரான்மெண்ட், அதாவது இயற்கை சக்தியாக வானுலகத்துக்கு போகும், அதாவது பிரபஞ்சத்துக்கு போகும். அவங்க வேண்டுதல் வந்து உங்கள் வேண்டுதலாக மாறி உங்களுக்கு அனைத்து நல்லதும் கிடைக்கும். பிளெஸ்ஸிங் அண்ட் 100% பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். அது இதை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுங்கன்றதுக்காக பிஸ்னஸ் முடிவாக சொல்லலை. நீங்கள் எதோ கொடுக்குறதுக்கு ஹெர்பல், நீங்கள் யாகத்துக்கு கொடுக்குற பொருளை இந்த மாதிரி பொருளாக கொடுத்தீங்கன்னா மோர் பெனிஃபிட் ஃபார் யுவர் ஃபேமிலி, யுவர் கிட்ஸ். என்ஜாய் கும்பம் பிராண்ட் அகர்பத்தி ப்ராடக்ட். நல்ல மகிழ்ச்சியுடன் பொருளை வாங்கள், நல்லதே நினைகள், நல்லதே நடக்கும். நல்ல பொருளை வாங்க, கும்பம் பிராண்டுக்கு வாங்க. 94447566. இனி உங்களுடன் நாங்கள் தொடர்பு கொண்டே இருப்போம். ஏனென்றால் நீங்கள் வாங்கும் பொருள் இனி எங்களுடைய நிறுவன பொருள். அதனால் உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த ஃபோன் நம்பருக்கு பதிவு செய்யுங்கள். இனி வரும் காலங்களில் அனைத்தும் வெற்றியாக எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். உங்கள் கும்பம் பிராண்ட்.